மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? ஊழியக்காரர் இருக்கிறார்கள் என்ன? அவர்கள் ஏற்படுத்தப்பட்டதின் நோக்கம் என்ன? அஸ்திபாரம். அஸ்திபாரமே சரியில்லைன்னா கட்டணம் என்ன செய்யாது? அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது, இடிஞ்சிடும், விரயமாயிடும், எல்லாமே பலன் கொடுக்காது. ஊழியக்காரர் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் தேவ ஜனங்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்கான தேவ வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கும் பொழுது அவர்களை எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது போன வாரம் இல்லையா? சத்தியத்தை எதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா நியாய தீர்ப்பு சத்தியத்துல தான் நம்மளுக்கு தெரியுமா? இதுதான் மெசேஜ். இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்பவே நம்ம என்ன செஞ்சிடணும்? ஜெபம். அவ்வளவுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் சிலருடைய வாழ்க்கை வேதத்துல, சிலருடைய வாழ்க்கை உலகத்துல, சில அனுபவமான சாட்சி. இது எல்லாம் எதை சொல்றோம்னா, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான நோக்கம். அதனாலதான் எனக்கு நியாய தீர்ப்பு. சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும், அவர் பூலோகத்தை நீதியோடும், ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார், ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான காரணம், அதனால தான் எனக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். அவ்வளவுதான் மெசேஜ். இதைத்தான் கர்த்தர் இந்த வாரம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு சில சம்பவங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள பழைய கிரியைகள் இருக்கா அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள உலகம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? பைபிள் படிக்கும் பொழுது ஆரம்பத்தில் தூக்கம். பைபிள் படிக்கும்போது ஆரம்பத்தில் தூக்கம். இப்பவும் தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் பைபிள் படிக்கும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்பவும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்க அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்போ போக போக என்ன செய்யணும்? வளரணும். பைபிள் படிக்கிறது 1/4 மணி நேரமாக இருந்தது என்றால் ஆரம்பத்துல, இப்ப 1/2 மணி நேரமாவது நம்ம வேதத்தை என்ன செய்யணும்? படித்த உடனே அவரிடத்துல வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு என்ன செய்யணும்? எழுந்து போகணும். அதுதான் வளர்ச்சி. இல்ல இன்னும் என்னால பைபிள் படிக்க முடியல, கொஞ்ச நேரம் பாட்டு பாட முடியல, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல அவரோடு கூட உறவாட முடியல, தூக்கம் வந்துடுது, டிஸ்டர்ப் ஆகிடுது, மனசு ஒருநிலைப்படுத்த முடியல அப்படின்னா நீங்க இன்னும் உலகத்தின் பிடியில தான் இருக்கிறீங்க. நான் ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த உலக கிரிகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட என்ன செய்யணும்? போகணும் தானே? போகணுமா இல்லையே? போகணும். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? அதனாலதான் நான் நியாய தீர்க்கப்பட போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். அப்ப எவ்வளவு சத்தியம் கேட்கிறோம், நம்ம அந்த சத்தியத்தின்படி வாழ்றோமா? அந்த சத்தியம் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கும். நம்ம போய் தேவனுடைய சமூகத்துல நிற்கும் பொழுது அந்த கேட்ட சத்தியங்கள்லாம் நமக்கு முன்பாக நிற்கும். என்னை குறித்து நீ கேள்விப்பட்டியே, அதன்படி வாழ்ந்தியா அப்படின்னு அந்த சத்தியம் என்ன செய்யும்? நிற்கும். சத்தியம் எனக்கு தெரியாதுன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது.
ஏன்னா சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார், தட்டுறார், திறப்பதற்கான சகாயம் பண்ணுகிறார். காரணம் என்ன? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை எதற்காக அறிந்து கொள்ளணும்? அதனால தான் அவர்கள் என்ன செய்யப்பட போகிறார்கள்? நியாய தீர்ப்பு அடைய போகிறார்கள். அப்ப நியாய தீர்ப்பு எதனால் அடைய போகிறார்களோ அதை குறித்து இவர்கள் அறியாமல் இருந்தால் இவர்களுக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறத கர்த்தர் உணர்ந்து நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஊழியக்காரரை எதற்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்? கவனிங்க, எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? சொல்லுங்க. இப்பதானே சொன்னேன், கஷ்டப்படும் பொழுது அந்த கண்ணீரை துடைப்பதற்கான வார்த்தை அவர் கொடுப்பார். பிறகு கற்பனைகளை மீறி நடக்கும் பொழுது அதற்கான கண்டிப்பான வார்த்தையை தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார் தானே? நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதுதான் சத்தியம். இதற்காகத்தான் ஊழியக்காரர்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ சபைக்கு வருகிறவர்கள் இவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு முடிவெடுத்துக்கணும். ஊழியக்காரர் இவர்கள் தேவன் எனக்கு கொடுத்த ஜனம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இவர்கள் என்னுடைய மன்னிக்கணும், இவர்கள் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஜனம். மக்கள் என்ன செய்யணும்? இவர் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளணும். என எங்க வேண்டுமானாலும் ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் இல்லையா? எங்க வேணும்னா ஊழியக்காரர்கள் இருப்பாங்க தானே? அப்ப எல்லா ஊழியக்காரரும் எனக்காக நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் நினைச்சுக்க கூடாது. நமக்குன்னு ஒரு ஊழியக்காரர் தேவன் என்ன செய்திருப்பார்? நியமித்து வைத்திருப்பார். அந்த உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நான் இந்த மாதிரி வேலைக்கு போறேன், அந்த இடத்துல நான் என்ன செஞ்சுட்டு போயிடுறேன், சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதோடு கூட ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்ப யாரு ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து இவர்கள் என்னுடைய ஆடு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆடு அப்படின்னு என்ன செய்வாங்க, ஊழியக்காரர் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அதே போல ஜனங்கள் ஊழியக்காரர் எனக்கு சரியா தான் நடத்துறாரு, நான் கஷ்டமா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, எனக்கு துணையா நிற்கிறாரு, அவரை நான் கற்பனை மீறி நடக்கும் பொழுது என்னை கண்டித்து அவர் என்ன செய்யறாரு, கூட்டி சேர்த்துக்கிறாரு. அப்ப இவர் யாரு? எனக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கணும்? சொல்லுங்க. அவர் காயப்படுத்தி முடிங்க, காயப்படுத்தி கட்டு போடுகிறார் இல்லையா? அவர் தான் காயப்படுத்துவார், அவர் தான் என்ன செய்வார், கட்டு போடுவார். அப்ப ரெண்டு காரியத்தை அவர் செய்தார். அப்ப ரெண்டு காரியத்தை அவர் செய்தார் என்றால் அதே ரெண்டு காரியத்தை ஊழியக்காரர்களே அவர் என்ன செய்ய வைப்பார், செய்ய வைப்பார். சத்தியம் நம்ம நியாயம் இருக்கும், சத்தியம் நம்ம என்ன செய்யணும், நியாயம் இருக்கு. எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்றோம், நான் நினைக்கிறேன், அவரும் சொல்லுவாரு, நானும் நினைக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், நானும் பிரயாசப்படுறேன். நம்ம எதை சொல்றோமோ அதை தான் அவர் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு கால சூழ்நிலையை பார்க்கல, எனக்கு நீ மட்டுமா பிள்ளை, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அவனை பார்க்க போயிட்டேன், உன்னை என்னால் என்ன செய்ய முடியல, கவனிக்க முடியல. சொல்லுவார் தானே? சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். அப்ப சத்தியத்தின்படி நியாயத்திற்கு அடங்கி போகிற இடத்துல இருக்கிறன்னா சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி? முதல் பங்கு என்னுடையது, என்னுடைய பங்கு அவரிடத்துல இருக்குன்னா அவருடைய பங்கு என்னிடத்துல இருக்கும். அப்ப நான் அவருடைய பங்கை நான் என்னுடைய தேவைக்காக செலவழிச்சிட்டேன் அப்படின்னா என்னுடைய பங்கை அவர் வேற ஒரு தேவைக்காக செலவழிப்பாரு. ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? சத்தியமா இல்லையா? எனக்கு கேள்வி. சத்தியம் தானே? சத்தியம் தானே இல்லையா? அப்ப இந்த காரியத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் ஊழியக்காரர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார்.
நீ கூப்பிடும் பொழுது நான் வந்தேன். நீதிபதிகள் 1ஆம் அதிகாரம். நீ கூப்பிடும்போது நான் வந்தேன், ஆனா நான் கூப்பிடும் பொழுது நீ கேட்க மாட்டேன்னு போற. அப்ப நான் என்ன செய்வேன்? நீ பயப்படும் காரியம் புசல் போல் வரும், சூறாவளி போல் வரும். நானும் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் கூப்பிடும்போது நீ என்ன செய்யல, கேட்கலதானே? சத்தியம், சத்தியத்தின்படி அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நியாய தீர்ப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா அதன்படி வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். என்னுடைய தேவை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம், அதவே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக நம்மால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. எப்படியாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான அறிவை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். காரணம், எல்லாரும் நியாய தீர்ப்புல எனக்கு இது தெரியாதுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது என்பதற்காக. அவர் ஒருமுறை வந்தார் என்னுடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக. அவர் இப்பொழுது இருக்கிறார், என்னுடைய இருதயத்தை தட்டி கொண்டு இருக்கிறார். இனிமேல் அவர் வரப்போகிறார், அப்பொழுது அவர் நியாயம்தான் தீர்ப்பார். அல்லேலூயா. அதற்காக அவர் என்ன செய்ய போறாரு? அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, இருக்கு. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, இருக்கு. அவருடைய அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை, இருக்கு. அவர் எல்லாருக்கும் மனசுள்ளவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், அதுக்கு எல்லை உண்டு. அவர் நியாயாதிபதியாய் வந்து விட்டார் என்றால் அவரிடத்துல இரக்கம் இருக்காது, மன்னிப்பு இருக்காது, தயவு இருக்காது, கிருபை இருக்காது, எதுவுமே இருக்காது. சத்தியம் இருக்கும், சத்தியம் அவர் பக்கத்துல இருக்கும், நாம் அவருக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வந்தால் நாம் உள்ள போவதற்கு முன்பாகவே தேவன் ஒரு சத்தத்தை கொடுப்பார். சத்தியத்தை கை கொண்டு வந்த நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று அவர் என்ன செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்ளலைன்னா அவருக்கு முன்னாடி போய் நிற்போம். இவ்வளவு சத்தியங்களை நீங்க கேட்டீங்கல்ல, என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாரு? நடத்த ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒருவரே. அவர் பேர் என்ன? அந்த மத்தியஸ்தர் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். அந்த மத்தியஸ்தரை நாம் அறிந்து கொண்டால் அவரால் நாம் என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். அடுத்தது 4வது வசனத்துல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படியே. அல்லேலூயா. நம்ம பிறக்கிறோம், நம்மளுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. இந்த நியாயத்தீர்ப்பு எதனால நம்மளுக்கு கிடைக்கும்? சத்தியத்தினால நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல நாம் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அநேக காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார், நிகழ்த்துவார். அப்ப அதையெல்லாம் அறிந்து கொண்டு இந்த ஆண்டவர் இவர்தான் என்னுடைய மத்தியஸ்தர், இவர்தான் என்னுடைய மத்தியஸ்தர் என்பதை அறிந்து கொண்டால் அவர் மூலமாக நாம் பிறப்போம். பிறந்தால் நாம் இந்த உலகத்தை என்ன செய்வோம்? ஜெயிப்போம். ஜெயம் கொள்கிறவர் எவருக்கும் என்ன கொடுக்கப்படும்? வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 23, 24.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருப்பார், பிதாவானவரும் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறகு அடுத்து தொடர்ச்சியா, என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. நம் மத்தியில் நம்மோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே சத்தியத்தின்படி நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். சத்தியத்தை, அதாவது வசனத்தை யாரெல்லாம் கை கொள்ளவில்லையோ அவர்கள் பக்கத்துல இயேசு இருக்க மாட்டார், பிதாவும் இருக்க மாட்டார். அப்படிதான் வசனம் சொல்றது. சத்தியத்தை, அதாவது வசனத்தை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்கள் பாதாளத்துல இருந்தாலும் அங்கே பிதாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டால்தான் பரலோக ராஜ்யமே திறக்கும். திறக்க சொல்லுவார். அந்த வசனத்துக்கு பேர் என்னது? சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிதா என்னவா இருக்கிறார்? சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரன். இன்னும் பாத்தீங்கன்னா கொர்நேலியுவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிங்களேன். நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எட்டுச்சுன்னா என்ன செய்யறாரு? ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி அவர்கிட்ட கொர்நேலியுவிட்ட என்ன செய்யறாரு? பேசிக்கிட்டு இருக்கிறார். அதே சமயத்துல பேதுருவுக்கும் ஒரு சொப்பனம். அவரிடத்துலயும் போய் ஆண்டவர் என்ன செய்ய, தூதர் என்ன செய்யறார்? பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? கொர்நேலியுவிட்ட என்ன சொல்றாரு? நீ உன் வேலைக்காரங்களை இந்த இடத்துக்கு என்ன செய், அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. இவன் அனுப்பிச்சுட்டான். அங்கே பேதுருகிட்ட என்ன சொல்றாரு? 3 பேர் உன்னை கூப்பிட வருவாங்க, நீ சந்தேகப்படாம அவங்களோட என்ன செய், போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா காரியத்தையும் சொன்ன உடனே அவங்க குடும்பமும் போய் என்ன செஞ்சுட்டாங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இல்லையா? ஞானஸ்தானம் செஞ்சுட்டாங்க. எதற்காக ஆண்டவர் அதை செய்ய சொன்னார்? எதற்காக ஆண்டவர் அதை செய்ய சொன்னார்? கொர்நேலியு கூட தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் செய்ய வேண்டிய காரியத்தில் நீ செஞ்சுட்ட அப்படின்னா நான் வந்து உன்னோடு கூட என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். நான் வாசம் பண்ண பிதாவானவரும் உன் கூட என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வசனத்தை மீறி நடக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு வாய்க்கும். இதிலேயே நம்ம திருப்தி ஆயிட்டோம்னா சரியான நேரத்துக்கு கிடைக்காது. ஒன்று, அந்த புத்தி இல்லாத 5 ஸ்திரீகள் நம்மளுடைய இந்த உலகத்துல ஆனந்தம் பண்ணலாம். இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவங்க வாழ்க்கையில நடந்ததை
இவ்வளவு தெளிவா சொல்வதற்கு தேவன் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வச்சிருக்கிறாருன்னா நம்மை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் இவர் என்னுடைய ஊழியக்காரர், இதுதான் என்னுடைய இடம், இங்கதான் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு முதல்ல நம்ம என்ன செய்யணும், வச்சுக்கணும், இருக்கணும். எதையெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அதெல்லாம் முடியாதுன்னா அதையெல்லாம் நமக்கு முன்னாடி என்ன செய்யும், நிற்கும். இந்த 5 சகோதரிகள் கதை வளைக்கப்பட்டு திரும்பி போயிருப்பாங்க தானே. என்னம்மா ஆண்டவர் பார்க்க போனேன், ஆண்டவர் பார்க்க போனேன், அப்பதான் அவங்களுடைய லைஃப் தெரியும், அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. எத்தனையோ முறை ஆண்டவர்களுக்கு நன்மை செய்தார், கற்றுக் கொடுத்தார், நான் கற்றுக்கொள்ளல, இப்ப கற்றுக்கொண்டாம போயிட்டாங்க, நான் கற்றுக்கொள்ளாதனால நான் என்ன செஞ்சுட்டு வரேன், வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். மத்தேயு அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வையுங்கள், பரலோகத்துல சேர்த்து வையுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிங்களே. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. இல்லை. அல்லேலூயா. கவனிங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். கவனிங்க. இப்போ பூச்சியும் துருவும் அங்கே என்ன செய்யறதில்லை, கெடுக்கிறதில்லை. அப்புறம் திருடர் கண்ணமிட்டு திருடுவதில்லை. எதை திருட மாட்டாங்க, பொக்கிஷங்களை எங்கே திருட மாட்டாங்க. அப்ப இங்க என்ன செய்வாங்க, திருடுவாங்க. திருடுவாங்கன்னா அப்ப அந்த பொக்கிஷத்துக்கு என்ன பேரு, பொக்கிஷம் அப்படின்னா எதை நீங்க நினைக்கிறீங்க? முன்னோர்கள் ஒரு பெரிய தாழியில எதையாவது வச்சு புதைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு வயலை வாங்குவோம், அந்த வயல்ல தோண்டும் பொழுது அதை என்ன செய்யும், கிடைக்கும். அப்படி எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 7 பொக்கிஷம் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத பொருள் எனக்கு என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க, கிடைச்சிருச்சு. யாருக்குமே கிடைக்காத வார்த்தை நமக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. வார்த்தை தான் பொக்கிஷம். பூச்சி என்ன செய்யும், கெடுத்திருக்கும். வச்சிருக்கீங்களா அந்த வசனம், வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. கெடுக்கும் சொல்லிட்டார்ல. வார்த்தையை சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, கெடுத்துடுவாங்க. ஜனங்கள் இப்படிப்பட்ட வசனத்தை சொன்னோம்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த சர்ச்சுக்கெல்லாம் நம்ம போகணுமா, போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால அந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், மறைச்சிடுவாங்க, இல்ல வேற மாதிரி பேசிடுவாங்க. அடுத்தது அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இங்கே அடுத்து திருடர்கள் அங்க என்ன செய்வாங்க, கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. இங்க என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஓகே, அதுக்கு ஏற்ற வசனங்கள் ஏதாவது இருந்தா அதை நம்ம என்ன செஞ்சுட்டு போவோம், சொல்லுவோம். சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. யாராவது உங்களுக்கு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லணும், வேதம் தான் எங்களுக்கு என்னது, பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுவோமா. ஐயா ஒரு புத்தகம் வச்சிருந்தேன், அதுக்கு பேர் என்ன, பெயர் பொக்கிஷம். இந்த பெயரை எடுத்துட்டு இந்த வேதம் நம்மளுக்கு என்னவா இருக்கும், பொக்கிஷமா இருக்கணும். அல்லேலூயா. கண்ணமிட்டு திருடுவார்கள். சூழலுக்கு ஏற்ற விதத்துல ஊழியக்காரங்க பேசுவாங்க. ஜனங்களுடைய இறுதியத்தை ஏற்ற விதத்துல ஊழியக்காரங்க பேசுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விதவை வீட்டுல போய் நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஏன், அவங்களை ஏமாத்து. இப்ப இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சுருக்கமா ஜெபம்லாம் பிடிக்காது. இந்த ஊழியக்காரருக்கு சரியா ஜெபிக்க தெரியல போல, சத்தியத்தை சரியா சொன்னா இவருக்கு சரியா என்ன செய்ய தெரியல, பேச தெரியல. அப்படின்னா என்ன, எதுக்கு மனையோடு இலக்கண நயத்தோடு பேசுனா அதுதான் உங்களுக்கு என்ன செய்யுது, பிடிக்குது. இவர் பாரு நல்ல சந்தோஷமா நல்ல விசுவாசமா இருக்கிற வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசுறாரு. இவர் எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டு அது இதுன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. திருடுவாங்க.
கெடுத்துடுவாங்க. அல்லேலூயா. எனக்குன்னு ஒரு ஊழியக்காரர் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர் நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு பக்கத்துல எனக்கு தேற்றுகிற வார்த்தையை கொடுக்கணும். அதே போல நான் கற்பனையை மீறி நடக்கும் பொழுதும் அவர் என்னை என்ன செய்யணும்? கண்டித்து உணர்த்தணும். இந்த 2 வேலையும் ஊழியக்காரர் செய்யலைன்னா அவர் உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரராக இருக்க முடியாது. அல்லேலூயா. அதே போலதான் ஊழியக்காரர் சபைக்குள்ள அந்த ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரையுமே தனக்கு சொந்த ஜனமாக என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ இந்த ஆடுதான் இந்த ஊழியக்காரனுக்கு அப்படின்னா இந்த ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு இந்த ஆளுகள் என்ன செஞ்சுதான் ஆகும்? செம்மறி ஆட்டை ஓட்டுறவரு வெள்ளாட போயக்கூடிய சத்தம் கூட கேட்குமா? ஏன்? அவர் ஆடு மேய்க்கிறவர் தானே. ஆடு மேய்க்கிறவர் தானே. செம்மறி ஆடு என்ன, வெள்ளாடு என்ன? செம்மறி ஆடுக்கு எப்படி சத்தம் கொடுப்பாரோ அதே மாதிரி தான் வெள்ளாடுக்கும் கொடுப்பாரு. அப்போ கேட்டு போக வேண்டியதானே. அப்போ எந்த ஆடை மேய்க்கிறாரோ அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அந்த ஆடு என்ன செய்யும்? சத்தத்தை அறிஞ்சுக்கிடும். அப்ப இவர் என்னுடைய நன்மைக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சொல்றாரு, என்னை இவர் நடத்துறாரு, கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வேதத்தின்படி இவர் என்ன செய்யறாரு? நடத்துறாரு அப்படின்னு அந்த ஆடுகள் அவர் போவதுக்கு பின்னாக இது தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு ஓடினாலும் சரியா போகக்கூடிய பாதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர் பார்ப்பாங்க, எல்லா சபைக்கு போற மக்களும் அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க எல்லாம் கேட்கணும். இல்ல, எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடு என்னுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அதே போல எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர் நான் கஷ்டப்படும் பொழுதும் சரி, கற்பனை மீறும் போதும் சரி, எனக்கு நடுவாக நின்று அவர் என்ன செய்யணும்? நேரா நடக்கும். அது ஜனங்கள் விரும்பினால் அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அறிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள்? கை கொள்ளுவார்கள். கை கொண்டால் தேவன் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதை நீங்க என்ன செய்யுங்க? அனுபவிங்க அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. பொக்கிஷம் அப்படின்னா என்னது? பொக்கிஷம் அப்படின்னா என்னது? வார்த்தை தானே. அப்ப எங்கே சேர்த்து வைக்க சொல்றாரு? வார்த்தை பரலோகத்தை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? சொல்லுங்க நம்ம ஜெர்மனி. வார்த்தை எப்படி பரலோகத்தை சேர்த்து வைக்க முடியும்? சத்தம் சேர்த்து வைக்க முடியும். எப்படி சேர்த்து வைக்க முடியும்? நம்ம வாழ்ந்தால் அங்கே போய் சேர்த்து வைக்கப்படும். வார்த்தையின்படி வாழ்ந்தால் அந்த வார்த்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தது யாரு? இவர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப இவர் வரும் பொழுது அந்த சத்தியம் இவர் வந்து சேரும். அப்ப சொல்லுவார் ஆண்டவர், சத்தியத்தை கை கொண்டு வந்த நீதி உள்ள ஜாதி உள்ள பிரவேசிப்பதற்கு என்ன செய்யுங்க? வாசல்களை திறவுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பூச்சி திருட முடியுமா? திருடர்கள் இதை பூச்சி கெடுக்க முடியுமா? திருடர்கள் கொள்ளையிட முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை, செல்வங்களை, பணத்தை திருடலாம். வார்த்தையை திருட முடியுமா? வார்த்தை என்ன செய்ய முடியாது? திருட முடியாது. ஆனா கெடுக்க முடியும், புரட்ட முடியும். கெடுக்க முடியும், புரட்ட முடியும். அப்ப பரலோகத்துல நம்ம என்ன செஞ்சு வைக்கணும்? சேர்த்து வைக்கணும்னா கேட்கிற வார்த்தையின்படி நம்ம என்ன செஞ்சாகணும்? வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னெல்லாம் வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அந்தந்த வார்த்தைப்படி நம்ம வாழணும். வாழவில்லை என்றால் அந்த வார்த்தைகள் நியாய தீர்ப்புல நமக்கு முன்பாக நிற்கும். இடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொல்லுகிறவன் என்னுடைய வசனங்களுக்கு அவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிவான். வசனங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக பரலோகத்துல நம்மளுடைய பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம். தான தர்மம் எதுக்கு பண்றோம்? தெரிஞ்சு பண்ணணும். தசமபாக எதுக்கு கொடுக்கிறோம்? தெரிஞ்சு கொடுக்கணும். காணிக்கை எதற்காக கொடுக்கிறோம்? தெரிஞ்சு கொடுக்கணும். தெரியாமல் எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா கடமைக்காக செய்யறதாயிடும். நம்ம கொடுக்கறதுனால சேர்த்து வைக்கல,
கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிவதனால பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தானம் தர்மம் பண்ணுவதனால இங்க சேர்த்து வைக்கல, தானம் தர்மம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னதுனால நம்ம போய் செய்யறோம். சபைக்கு நம்ம எதற்கு வாரம் வாரம் நம்ம போறோம், எதற்கு வாரம் வாரம் போறோம் அப்படின்னு சொன்னா, என் தேவன் சொல்லி இருக்கிறார் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று. அதனால தான் நான் சபைக்கு போறேன். அந்த தெளிவு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா எந்த ஒரு காரியமும் விசேஷமும் நம்மளுக்கு தடையா இருக்காது.